2 நாளைக்கு முன்னாடி விசா அப்ளிகேஷனுக்காக ஃபோட்டோ எடுக்க வேண்டியது இருந்துச்சு. வீட்டுக்கு அப்படியே கொஞ்சம் காய்கறியும் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் போல் கிளம்பிட்டோம். என்னோடய ஹஸ்பண்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரவே ஒரு 6:30 போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கிளம்ப ஆரம்பித்தோம். சைனாவில் இப்போவே குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஊர்லலாம் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு அம்மா ஃபோன் பண்ணும்போது சொல்லிகிட்டு இருந்தாங்க. வெளியில் போனாவே இங்கே ஒருத்தரை கையிலவே பிடிக்க முடியாது. அவர் பாட்டுக்கு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார். ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே வெல்கம் சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே தான் போயிருந்தோம். இங்கே மோஸ்ட்லி நம்ம ஊர் காய்கறி எல்லாமே கிடைக்கும், ஒரு சிலது தவிர. இங்கே கீரை வாங்குறதுல தான் பெரிய கன்ஃபியூஷனே. இங்கே கீரை நம்ம ஊர் கீரை மாதிரி இல்லை. இங்கே எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா ஒரு டைமும் ஒரு கீரை எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுவோம். எது நல்லாயிருக்கோ அதவே நம்ம கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டைமும் ஒரு கீரை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். காய்கறியெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில ஐட்டம் வாங்காமல் இருந்துச்சு. அதையுமே வாங்கிட்டு பில்லெல்லாம் போட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா, சிக்னல் கிராஸ் பண்ண உடனே ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி போட்டு அதில் குட்டி குட்டி ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சரி பார்த்துக்கலாமே அப்படின்னு தான் போனோம். அதுக்கப்புறம் ஒரு சில பொருள் வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம்.